வெல்கம் டு தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சீரீஸ். ஓகேவா? மேக்ஸ் டாபிக் அப்படின்னாலே நிறைய பேருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஸோ அதோட சீரீஸ் இப்போ அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பிகினிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலே முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது மூணே இதை வச்சு தான் ஃபுல்லாகவே நம்ம கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட் என்னது? பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டைம். நம்ம கட்டுற அமௌண்ட்டு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா அதோட நம்ம இப்போ ஒரு வட்டி கட்ட சொல்கிறாங்க அப்படின்னா எத்தனை பர்சன்ட்டுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எத்தனை பர்சன்ட்டுக்கு இருக்கும் அண்ட் நம்ம எத்தனை இயர்ஸுக்கு கட்டுவோம் அப்படின்றத பற்றி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வச்சு இப்போ கண்டினியூ பண்ணலாமா? பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 1000. ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோனா 10%க்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எத்தனை வருஷத்துக்கு? 2 இயர்ஸ். இதுக்கு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். என்னது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கோ டு ஃபார்முலா இருக்குது இந்த இதுக்கு. PNR/100. எல்லாருமே என்ன பண்ணியிருப்போம்? படிச்சிருப்போம் இந்த ஃபார்முலாவை. PNR/100 அப்படின்றதான் என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஆஸ்தான ஃபார்முலா. ஓகேவா? ஸோ P இருக்கிற இடத்துல 1000, N இருக்கிற இடத்துல 2, R இருக்கிற இடத்துல இருந்து என்னது? 10 டிவைடட் பை 100. கட் கொடுத்தா என்ன கிடைக்கும்? 200 கிடச்சிருச்சா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 200. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும்னு கேட்டாங்க அப்படின்னா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு நம்ம கட்டுற பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த ரெண்டுமே சேர்த்து தான் நமக்கு என்ன கிடைக்கும்? அமௌண்ட்டுன்னு கிடைக்கும். அப்படி தானே? ஸோ நமக்கு பிரின்சிபல் நம்ம ஆல்ரெடி என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 200 கண்டுபிடிச்சிருக்கோமா? அண்ட் பிரின்சிபல் நமக்கு ஆல்ரெடி என்ன இருக்குது? 1000. ஸோ ஆன்சர் என்னது? 1200. அவ்வளோதான். இது நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக எப்படி யூஸ் பண்ணலாம் கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாமா? வாங்க. அதே தான். பிரின்சிபல் வந்து எவ்வளவு? 1000, ஆர் வந்து 10%, என் வந்து 2 இயர்ஸ்க்காக. அப்படி தானே? ஸோ இப்போ பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், பிரின்சிபல் வந்து என்னது? 1000 தானே? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எத்தனை? 10%. 1000ல் 10% வந்து எவ்வளவு? கண்டுபிடிங்க. 1000ல் 10% வந்து எவ்வளவு? 100. ஒரு இடம் தள்ளி புள்ளி வைக்கணும், அவ்வளோதானே பின்னாடி இருந்து. ஸோ 1000ல் 10% வந்து 100. எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. அப்போ ஆன்சர் என்ன? n × 2 200. இன்ட்ரெஸ்ட்டோட ரேட் வந்து என்னது? 200. அமௌண்ட்டு கண்டுபிடிக்கணும்னா ஒன்றும் கிடையாது, அதே தான், P + SI தான். அப்போ கிடச்சிருச்சா நமக்கு? 200 + எத்தனை? 1000. ஆன்சர் என்னது? 1200. முடிஞ்சு. ஓகேவா? 1200 முடிஞ்சு. வித்தவுட் ஃபார்முலா நம்ம ஈஸியாகவே நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.